வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜூபிட்டர பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஜூபிட்டர்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. வியாழன் கோள் தான். நம்ம சூரிய மண்டலத்திலேயே பார்த்தீங்கன்னா, பெரிய கோள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூபிட்டர் தான். இதோட டயாமீட்டர் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1,42,984 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதோட எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோள்களையும் சேர்த்தா கூட அதை விட 2.5 டைம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இந்த கோள்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படும். அதாவது அதோடைய தரையில இருந்து 3,00,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, அது அட்மாஸ்பியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படும். அதாவது நம்ம எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஷூட் போட்டிருந்தாலும், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஊடுருவி நம்மள பார்த்தீங்கன்னா கொன்னுடும். அந்த அளவுக்கு மோசமான கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படும். இதோட புவியீர்ப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.4 டைம் அதிகம். அதாவது நம்ம பூமியோட 2.4 டைம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நம்ம ராக்கெட் எடுத்துட்டு பக்கத்துல போனா கூட அதோடைய புவியீர்ப்பு பார்த்தீங்கன்னா, நம்மள இழுத்து அந்த இடத்துல கிராஷ் பண்ண வச்சிரும். இங்க அடிக்கிற புயல் மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 482 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல பார்த்தீங்கன்னா புயல் அடிக்கும். அந்த புயலை நம்மளால தாங்க கூட முடியாது. ஜூபிட்டர்ல மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் அமோனியா கிறிஸ்டலால பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கும். கிட்டத்தட்ட இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -150 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரே நிலையில தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம மனிதர்களால நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் ஜூபிட்டர்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருக்கோம். அது கீழே நம்ம பார்த்தீங்கன்னா போனது கிடையாது. அதாவது நாசா கலீலியோ ப்ரோபோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் தான் போயிருக்கு. ஏன் அது கீழே போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி இருட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளால அது கீழே போக முடியல. அங்க இருக்கிற அட்மாஸ்பியரிக் பிரஷர் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 100 மில்லியன் டைம் பார்த்தீங்கன்னா பூமியை விட அதிகமா இருக்கும். அந்த சர்ஃபேஸ்ல அப்படி என்னதான் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நம்மளால பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போக முடியல. இருந்தாலும் என்னென்ன இருக்குன்னு ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கிரிட்டிக்கல் லிக்விட்னு சொல்லப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது லிக்விடும் கேஸும் சேர்ந்த மாதிரியான பொருள் தான் பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ்ல இருக்கும். நம்ம அங்க போய் லேண்ட் பண்ணாலுமே நம்ம பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு தான் இருப்போம். அதுக்கும் கீழே போனோம்னா மெட்டாலிக் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா லிக்விட் தான். ஆனா பார்த்தீங்கன்னா டென்ஸான லிக்விட். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளால போக முடியாது. ஜூபிட்டரோட நடுமையம் கோரோடைய டெம்பரேச்சர் மட்டும் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஜூபிட்டர்ல பார்த்தீங்கன்னா 92 நிலாக்கள் இருக்கு. அதுல பெரிய நிலாவுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கனிமேட். இதோட சைஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னா நம்மளுடைய முதல் கோளான மெர்க்குரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நன்றி.